ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சி அமெரிக்கால அமைஞ்சதுல இருந்து, அங்க பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருது. இப்போ அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த அவர் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்டின்னா, ஆன்டி பிரைபரியல் லாவ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. எஃப்சிபிஏ அப்டின்னு அங்க சொல்லுவாங்க. என்ன அப்டின்னா, ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் அப்டின்ட்டு. அதாவது வெளியில இருந்து யாரு அமெரிக்காவுக்குள்ள தொழில் பண்ண வந்தாலும், அவங்க வந்து ஒரு அமெரிக்காவோட அஃபீஷியலுக்கு குடுக்குற கிஃப்ட்டோ, இல்ல பிரைபோ, இந்த லஞ்சமோ, இந்த மாதிரியான விஷயங்கள வந்து தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது பொதுவாவே. அது பிரைப் அப்படின்னு நெசசரிலி அது பிரைபா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. அது எந்த ஒரு கிஃப்ட்டையுமே அவங்களால பெருசா குடுக்க முடியாது அப்படின்றது தான் இதோடைய சாராம்சம். இது எதனால இப்போ ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இது இந்தியாவுக்கு எதனால ஒரு மிக முக்கியமான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, கௌதம் அதானி. கௌதம் அதானி வந்து அமெரிக்கால நெறைய லஞ்சம் தொடர்பான நெறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் நெறைய பேருக்கு அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ வந்து குடுத்திருக்கிறாரு. இது மூலமா அவர் வந்து அங்க அமெரிக்கால அவருக்கு தேவையான விஷயங்கள அவர் அங்க நடத்திக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால அதானியோட ஸ்டாக்ஸ், அதாவது அதானியோட ஸ்டாக் பிரைஸஸ் எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய சரிவ சந்திக்கவும் செஞ்சது. அதானிக்கு அமெரிக்காலேருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தமும் கொடுக்கப்பட்டது. அங்க அவர் தொழில் பண்றதுல நெறைய சிக்கலும் இது மூலமாவே ஏற்பட்டது. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த ஒரு சட்டத்த கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்போம். கொஞ்சம் பாஸ் பண்ணி வைப்போம் அப்டின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மிகப்பெரிய பூஸ்ட்டா மாறியிருக்கு யாருக்குன்னா, அதானி அவர்களுக்கு. அதானிக்கு சொந்தமான அதானி கிரீன் எனர்ஜியா இருக்கட்டும், இல்ல அதானி என்டர்பிரைஸா இருக்கட்டும், இல்ல அதானிக்கு சொந்தமான எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் ஸ்டாக் சரிஞ்சது இப்போ உயர தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா அவருக்கு சொந்தமான நிறுவனங்கள் எல்லாமே ஒரு ஆவரேஜா 4.5லேருந்து 5% வரைக்கும் அவங்களோட ஸ்டாக் பிரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆறத நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்டையே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது எதனால இப்போ பாஸ் பண்ணாரு? ட்ரம்ப் எதனால இந்த இத பாஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ஒரு சட்டத்த கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றது வந்து இந்த டேர்ம் இல்ல. ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே அவர் வந்து நெறைய டைம் இந்த ப்ரொபோசல குடுத்திருக்காரு. ஆனா இப்போ எதனால இத பாஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அ இந்த மாதிரியான லா இருக்கிறதுனால அமெரிக்காவோட யாரும் தொழில் பண்றதுக்கு முன் வர மாட்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நமக்கு அமையுது. அமெரிக்காவோட எக்கனாமிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன கரெக்ட்டான டேர்ம் என்ன அப்படின்னா, இட் லுக்ஸ் வெரி குட் ஆன் பேப்பர். அதாவது பேப்பர்ல பார்க்கும்போது ஓகே ரைட், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சட்டம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பிராக்டிகலா இது வந்து ஒரு நெறைய பிரச்சனைகள வந்து நமக்கு எடுத்துட்டு வருது அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால இந்த ஒரு சட்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்படி நிறுத்தி வைக்கிறது மூலமா அமெரிக்காவுக்கு வந்து மேலும் இன்னும் நெறைய தொழில் வளர்ச்சி அவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நெறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆர்வமா அமெரிக்கால தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா அதானி மாதிரியான மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வர்றது மூலமா அமெரிக்கால இன்னும் பெரிய லெவல்ல தொழில் விரிவடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இதுக்கு நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷனே இந்த இதுக்கு முன்னாடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ட்ரம்ப்போட முதல் டேர்ம்ல இருக்கும்போதும் எதிர்த்தரப்புல இருந்து இல்ல இது வந்து ஒரு தவறான ஒரு முடிவு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இம்முறை ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இல்ல நமக்கு இது தேவை கிடையாது. அமெரிக்காவோட எக்கனாமிய காப்பாத்தணுமா, இல்ல அமெரிக்காவோட எக்கனாமிய இன்னும் பெரிய விரிவுபடுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சில முடிவுகள நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்றத அவரு குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் இது மூலமா ஒரு மிகப்பெரிய பலன் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதானி அவர்களுக்கு கிடைச்சிருக்குது.